ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் செந்தில் பாலாஜி இருக்கிறார். புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்ட காரணத்தினால் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் அதன் பிறகு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். தற்பொழுது ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? அவரது உடல்நிலை குறித்து விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்குல அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக புழல் சிறையில அடைக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல இன்று மாலை சரியாக 3:40 மணி அளவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக அவர் முதற்கட்டமாக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். அப்போது பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இருதவியல் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர். அது மட்டுமின்றி முதற்கட்ட சிகிச்சை என்பது அங்கு அளிக்கப்பட்ட நிலையில் அதன் பின்னர் ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தற்போது இருதவியல் துறை சார்ந்த அந்த பரிசோதனை என்பது மருத்துவர்களின் தரப்புல செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தற்போது ஐசியூ வார்டுல அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதயத்தில் செல்லக்கூடிய ரத்த நாளத்துல அடைப்பு இருந்ததை அடுத்து அறுவை சிகிச்சை என்பது செய்யப்பட்டிருந்தது. இதனால் மீண்டும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டிருப்பதால் நாளை காலை இருதவியல் மூத்த மருத்துவர்கள் மீண்டும் அந்த பரிசோதனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்றும் நாளை காலை பரிசோதனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதன் பிறகே அவருக்கு என்ன சிகிச்சை தேவை என மருத்துவர்கள் ஒரு முடிவு செய்ய இருப்பதாக மருத்துவர்கள் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில ஐசியூ பிரிவுல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறையினர் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்துல பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மூச்சு விடுவதில் சற்று சிரமம் இருப்பதன் காரணமாக இசிஜி உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக தொடர்ந்து சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. நாளைதான் அவருக்கு என்ன சிகிச்சை வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான முடிவுகள் மருத்துவர்கள் எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.